வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்தியாவில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பழமையான 10 கோவில்களை பற்றி. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்டைய இந்தியாவின் பெருமை என்பது கோவில்கள் ஆகும். இந்திய கட்டிடக் கலையானது இன்னும் நமது முன்னோர்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் உயிர்ப்புடன் சொல்லிக்கொண்டே உள்ளது. கடவுள் பக்தியுடன் கூடிய கலை நேர்த்தியான அற்புதமான வேலைப்பாடுகள், காண்பவரை இன்னும் ஈர்க்கும் நுணுக்கமான சிற்பங்கள், இந்த கோவில்களை எப்படி உருவாக்கி இருப்பார்கள் என ஆச்சரியங்கள் 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. காலத்தால் அழிக்க முடியாத நமது கலை கோவில்கள் நமது ஆன்மீக பொக்கிஷமாக பழமையான வரலாற்று சுவடுகளுடன் 1000 ஆண்டுகள் கடந்து அருள்பாலிக்கும் இந்தியாவில் புகழ்பெற்ற 10 கோவில்களை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். அம்பர்நாத் கோயில், மகாராஷ்டிரா. அம்பர்நாத் கோயில் என்பது மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவில் ஆகும். இந்த கோவில் அம்பரீஸ்வரர் சிவன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. கிபி 1060ஆம் ஆண்டு சிலகார மன்னர் சித்தராஜா என்பவரால் இக்கோவில் கட்டப்பட்டது. பின்பு அவருடைய மகன் மும்முனியால் புதுப்பிக்கப்பட்டது. இங்கு கூறப்படும் புராண கதைகளின்படி இக்கோவிலை பாண்டவர்கள் ஒரே கல்லில் கட்டியதாக கூறப்படுகிறது. கைலாசா கோயில், மகாராஷ்டிரா. இந்தியாவின் மிக பெரிய குடைவரை கோயில் என்பது கைலாசா கோயிலாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோராவில் அமைந்துள்ளது. இது ஒரே பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அற்புதமான கோயிலாகும். பல்லவர்களின் கட்டிடக் கலையினை சுமந்து கொண்டு அவர்களின் அடையாளங்களாக இன்னும் கம்பீரமாக காட்சி தருகிறது இக்கோயில். இந்த கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. கேதார்நாத் கோயில், உத்தரகாண்ட். கேதார்நாத் கோயில் என்பது கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு அற்புதமான சிவன் கோயில் ஆகும். இது 12 ஜோதிர்லிங்க கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆதி சங்கராச்சாரியார் இந்த இடத்தை பார்வையிட்டு அற்புதமாக கட்டப்பட்ட கோயில் என கூறப்படுகிறது. இந்த கோயிலை நாம் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றே தரிசனம் செய்ய முடியும். சோம்நாத் கோயில், குஜராத். குஜராத்தில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஒரு சிவன் கோவில் ஆகும். இது 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்றாகும். முதலில் இந்த கோயிலானது சியூனா மரபினரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோவில் பலமுறை அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளது. கிபி 1024ஆம் ஆண்டு மன்னன் கஜினி முகமதுவால் இக்கோவில் சிதைக்கப்பட்டது என வரலாற்றில் கூறப்படுகிறது. சென்னகேசவ ஆலயம், கர்நாடகா. கர்நாடக மாநிலத்தின் பேலூரில் யாகாச்சி ஆற்றங்கரையில் இந்த கோவில் அழகே வடிவாக காட்சியளிக்கிறது. கிபி 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் கோசல பேரரசினால் இக்கோவில் கட்டப்பட்டது. இக்கோவில் விஷ்ணு பகவானுக்காக உருவாக்கப்பட்ட அற்புதமான கோயிலாகும். இந்த கோவில் சோப்பு கல்லால் கட்டப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு கோவிலாகும். பாதாமி குடைவரை கோயில்கள், கர்நாடகா. கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த கோயில்கள் இந்தியாவின் பழமையான ஒரு குடவரை கோயிலாகும். பறந்து விரிந்த பெரிய பரப்பளவில் உள்ள இந்த குடவரை கோவில் இந்து, சமணம் மற்றும் பௌத்த அடையாளங்களை கொண்டுள்ளது. இக்கோவில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய மன்னர்களின் ஆட்சிக்குட்பட்ட சிற்பிகளால் தேர்ந்த உழைப்பில் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டு அழகே வடிவாக காட்சி தெரிகிறது. பத்ரிநாத் கோயில், உத்தரகாண்ட். இது ஒரு விஷ்ணு கோவில் ஆகும். இக்கோவிலானது உத்தரகாண்ட் மாநிலத்தின் பத்ரிநாத் நகரில் அமைந்துள்ளது. இந்துக்களின் 4 புனித தலங்களில் ஒன்றாக இக்கோவில் வணங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் பழமையான கோவில்களில் ஒன்றாக பனிபடர்ந்த சூழலில் அற்புதமாக காட்சி தருகிறது பத்ரிநாத் கோயில். 8ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியார் அவர்களால் இக்கோவில் கட்டப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த கோயிலானது
ஒரு புத்த கோவிலாக இருந்தது என சொல்லப்படுகிறது. விருப்பாட்சா கோயில், ஹம்பி, கர்நாடகா. கர்நாடக மாநிலத்தின் ஹம்பியில் துங்கபத்ரா ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அற்புதமான ஒரு கோவில் விருப்பாட்சா கோயில். இங்கு சிவபெருமான் விருபாட்சா என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இது 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் என தல வரலாறு கூறுகிறது. பழமை வாய்ந்த ஹம்பியில் பல்வேறு கோவில்கள் இருந்தாலும் இக்கோவில் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததாக பக்தர்களால் கருதப்படுகிறது. துவாரகை என்று அழைக்கப்படும் துவாரகதீஸ் கோயில், குஜராத். இந்துக்களின் 4 புனித தலங்களில் ஒன்றாக துவாரகை என்று அழைக்கப்படும் துவாரகதீஸ் கோயில் வணங்கப்படுகிறது. குஜராத்தில் அமைந்துள்ள இக்கோவிலானது திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். துவாரகையை ஸ்ரீ கிருஷ்ணர் புதிதாக அமைத்ததாக நம்பப்படுகிறது. முக்தி தரும் 7 நகரங்களில் துவாரகை நகரமும் ஒன்றாக உள்ளது. ஆதிசங்கரர் நிறுவிய 4 பீடங்களில் ஒன்றான துவாரகை மடம் இங்கு அமைந்துள்ளது. பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமாலிசை ஆழ்வார், ஆண்டாள் ஆகிய 5 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற புகழ்பெற்ற தலமாக துவாரகை விளங்குகிறது. இக்கோவிலானது தொல்பொருள் ஆய்வுகளின்படி 2000 ஆண்டுகளுக்கும் பழமையானது என கூறப்படுகிறது. முண்டேஸ்வரி கோயில், பீகார். பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள முண்டேஸ்வரி கோயிலானது மிக பழமையான சிவன் கோயில்களில் ஒன்றாகும். இக்கோவிலில் சிவன், பார்வதி அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவிலானது கிபி 108ஆம் ஆண்டு காலகட்டத்தைச் சேர்ந்தது என்றும் உலகில் பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான கோயிலாகவும் போற்றப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.